ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட 2 ஷார்ட் தான் லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1 என்ன பார்த்துனா உங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்னா தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நாட்டி தாட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் அவர் வேணான்னு சொல்லுவார்னு பார்த்தா உங்களுக்கு ஓகேவே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. அவர் குளிச்சுட்டு அழகாக வராரு. நீங்கள் அவரை டீஸ் பண்ணுற மாதிரி சில குறும்புத்தனம் பண்ணுறீங்க. ஓகே டாமி, இதோட கண்டினியூஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே டயாங்க. நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் டேக் ஒரு 1 ஷாட் போடுறேன்டா. சாரி இப்போ போட முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபர்ஸ்ட் பால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கால் லைக் கம்பெங்க கைஸ். வாங்க ஸ்டேட் அதுக்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க. வயன் நல்லா சமைக்கிறியே, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஜிம்மன். நான் சும்மா எனக்காக கற்றுக்கிட்டது தான். நல்லாயிருக்கு வயன், ரொம்ப நல்லாயிருக்கு. வெறும் நல்லா இருக்க மட்டும்தானா? வேறு எதுவும் காம்ப்ளிமெண்ட்ஸ் இல்லையா? என்ன வேணும்? எதாவது வாங்கிட்டு வரணுமா? சொல்லுவேன், நான் வாங்கிட்டு வந்துத்தரேன். வாங்கிட்டு வரணுமா? போய் கிஸ்ஸை போய் வாங்கிட்டு வா. என்ன வயன்? இல்லை ஒன்றும் இல்லை ஜிம்மன், ஒன்றும் இல்லை. காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு எதாவது தரலாமே. அதான் என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். இவனை வச்சுட்டு எனக்கு கிஸ் கொடுக்குறீங்களா? எது கிஸ்ஸா? ஆமாம் கிஸ் தான். நான் என்ன ஆட்டோ பொம்மை கேட்டேன், இப்படி வியடாக போகிறீங்க. ஒரே ஒரு கிஸ் கொடுக்கலாம்ல? சரி கொடுக்குறேன். என்ன டக்குன்னு ஒத்துக்கிட்டா? சே, நைட்டு இதை கேட்டிருக்கலாம். நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க கிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. கிட்ட அவன் லிப்ஸு கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் அப்படியே அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் லைட்டாக அவன் இந்த சொல்லிட்டு அப்படியே கையில் பிடிச்சி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணீங்க? கிஸ் கொடுத்தேன். என்னது கிஸ் கொடுத்தீங்களா? உங்கள் கை தான் வந்துச்சு. அதுதாங்க இப்படி கொடுத்தேன். ஷோ தெய்வமே, எனக்கே இவனை கல்யாணம் பண்ணி வச்ச. சே, நான் எதிர்பார்த்ததோ ரொமான்டிக் ஹஸ்பண்ட், இவனோ இன்னசென்ட் ஹஸ்பண்ட். என்னத்தை பண்ணுறது இவனை வச்சுக்கிட்டு? சே, கிஸ்னா எப்படி தெரியுமா பண்ணணும்? கிஸ்னா அப்படியே அவனை பிடிச்சி லிப் டு லிப் கிஸ் தான். அவன் இப்படி இருக்கணும் கிஸ்னா. நீங்கள் கொடுத்தது பேர் கிஸ் கிடையாது, அது ஃப்ளையிங் கிஸ். வயன், என்ன வயன் பண்ணீங்க நீங்கள்? ஒரு நிமிஷம், என் ஹார்ட் பீட் 100க்கு போயிட்டு இப்போ தான் இறங்குது. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. எதை பயமாக இருக்கா? சரிங்க, எப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தை சாப்பிட்டேன். சரி பாய். அதுக்கப்புறம் நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு, இவன் என்ன இப்படி இருக்கா அப்படின்ட்டு. அவனும் இல்லை, ஒரு வேளை வாயின் கோவமாக இருக்காங்க போல் நான் இப்படி இருக்கனால. சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, அவன் கிட்ட வர மாதிரியே தெரியல. இப்படியே 2 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. நீங்களும் போதும் போதும்னு ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, அவன் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப ஷை ஆகுறான், என்ன சண்டா இருக்கான், எதுவுமே அவனுக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் புரிய வச்சும் பார்க்குறீங்க, படமும் போட்டு காட்டுறீங்க, இந்த மாதிரி கிஸ் சீனு அந்த மாதிரி சீன்லாம். அவன் இல்லை, கண்ணை மூடிட்டு இருக்கான். அப்பா முடியல. இதுக்கு சின்ன பசங்களை கூப்பிட்டு இது என்னடான்னு கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பானுங்க போல். கல்யாணம் ஆனால் 27 வயசு ஆம்பளை, ஒன்றும் தெரியல. ஷட். அதுக்கப்புறம் நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்படியே 2 நாள் ஆகுது. மார்னிங் ஜிம்மனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, ஓகே, ஓ தட்ஸ் அ குட் நியூஸ். ஓகே, I'll be there. Thank you so much.
ஒயன் சொல்லுங்கள் ஜிமின். இன்னைக்கு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்கு, அதனால் நான் சாப்பிட்டு தான் வருவேன். நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடு. இதை சொல்லத்தானா? தூங்கிடு, பத்திரமா வந்துடு. தூங்கிட்ட தவிர என்ன பண்ண போகிறான். பாய் ஜிமின், பாய். அதோட அவன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறான். நீங்கள் அப்போ தான் நல்லா ரொமான்டிக் படமாக பார்த்துட்ருக்கீங்க. அதில் செம்ம பேஷனேட்டாக கிஸ்ஸின்னு வருது. இப்படி அடிக்கிறான் பாடுறா கிஸ்ஸு. டேய் நீ வாடா, நான் பார்த்துக்கிறேன். இவனும் தான் இருக்கிறானே. என் வாழ்க்கையில் எப்போ தான் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரில. அப்படிதான்டா செம்மையாடுறா. அதுக்கப்புறம் அந்த பெட் சீன்லாம் வருது. ஐயோ ஐயோ, இதெல்லாம் இவன் கூட எப்போ நான் பண்ணி குழந்தை பெற்று அப்படியே அதை பார்த்துட்டு வெக்ஸ் ஆகி போயிடுறீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி அப்படியே இதாகிடுச்சு உங்களுக்கு. இதுக்கப்புறம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான்டா அப்படின்ட்டு உங்கள் அம்மாகிட்டையும் நீங்கள் ஃபோன் பண்ணி புலம்புறீங்க. நீ அவங்களும் சொல்கிறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு காட்டு. அம்மா நான் இதெல்லாம் பண்ணிட்டேம்மா, திருந்துற மாதிரியே இல்லைம்மா. அப்புறம் எப்படி எனக்கு நான் பேர குழந்தைலாம் பார்க்கறது? அதுக்கு அவனுக்கு போய் நீயே ட்ரைனிங் கொடு. ஏய் என்னடி பேசுகிற, நான் உங்கள் அம்மாடி. அம்மா போம்மா. கடுப்பேற்றிட்டு நானே 2 மாதம் காஞ்சி போயிருக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல். அடி பாவி, இவ்வளோதான் இருந்துச்சுன்னா நீயே ஃபஸ்ட்டு மூவ் எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கட் பண்ணிட்டாங்க. அம்மா ஹலோ அம்மா, என்னம்மா சொல்கிற நீ? நான் எப்படிமா எடுக்கிறது? அந்தாலும் கோஆப்ரேட் பண்ணால் தானே நான் எதாவது பண்ணுறது. அவன் கிட்டேயே வரமாட்டான், அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுப்பழமிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது, நீங்கள் சாப்பிட்டீங்க, தூங்கலான்னு போகிறீங்க. கிட்டத்தட்ட ஃபோன்லாம் பார்த்து நோண்டிட்டு இருந்துட்டு கிட்டத்தட்ட மணி ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சு. அப்போ தான் ஜிமின் கதவை தட்டுறான். ஒயன் 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 என்ன தூங்கிட்டாலாம் ஒயன். அப்புறம் தான் நீங்கள் கதை திறக்கிறீங்க. ஜிமின் என்ன லேட் ஆகும், நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க. இல்லை நிறையா குடிச்சிட்டேன், அதுதான் கொஞ்சம் நோந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோந்து போகிறான். ஏன்னா குடிச்சிருக்கான்ல, நீங்கள் எல்லாம் நினச்சிப்பீங்கன்னு சொல்லிட்டு. குடிச்சு தானே இருக்கான், இன்னும் மர்டர் பண்ண மாதிரி இப்படி வரான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் மாடிக்கு போயிடுறீங்க. அவனும் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு இருக்கான். இந்த பிரேசர் இருக்கும்ல, ஐ மீன் இந்த கோட், அதை கழட்டிட்டு உட்காந்துருக்கான் பெட்டில். என்ன ஜிமன் நிறையா குடிச்சிட்டிங்களா என்ன? இல்லை நான் எனக்கு இந்த குடிக்கிறதுலாம் பிடிக்காது. முன்னாடி ஒரு தடவை குடிச்சிருக்கேன், அப்புறம் இப்போ தான் குடிக்கிறேன். எனக்கு வேணான்னு சொன்னேன். பிஸ்னஸ் பார்ட்டின்றதுனால சரக்கு ஊற்றி விட்டானுங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, கடுப்பாக இருக்குது. குடித்தா தப்பு இல்லை, ஓவராக தான் குடிக்கூடாது. என்ன இப்படிலாம் பேசுகிற? எல்லா பொண்டாட்டியும் குடிச்சா திட்டுவாளுங்க, நீ என்ன இப்படி பேசுகிற? ஆமாம், குடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதிகமாக குடித்தாதான் எனக்கு பிடிக்காது. ஸ்மோக்கிங் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த ஹேபிட் இல்லைல்ல. இல்லை சத்தியமாக ஸ்மோக்கிங்லாம் பண்ண மாட்டேன். ட்ரிங்க்ஸே என் ஃப்ரெண்ட்ஸு ஊற்றானுங்க, நான் குடித்தேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நீ க்யூட்டாக இருக்க தெரியுமா? உன்னை எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, செம்மையாக இருக்க. என்ன சொன்னேன், க்யூட்டாக இருக்கண்ணா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக போஸ் வைக்கிறான். ஜிம்னா நீ க்யூட்டாக இருக்கடா, அதனால தான் நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தாலும் சரி, என் கூட ரொமான்ஸ் பண்ணாலும் சரி, உன்னை பிடிச்சது காரணமே இந்த க்யூட்னஸும் உன் ஹேண்ட்ஸம் தான்டா. நீ மட்டும் ரொமான்டிக்காக இருந்தேன்னா இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? உன்ன மாதிரியே அழகாக ஒரு பேபி கேர்ள் அழகாக இருக்கும்டா. ஏன்டா நீ இப்படி இருக்க? என்ன குழந்தையா? குழந்த உன்ன மாதிரி வேணுமா என்ன மாதிரி வேணுமா? அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணணும், அப்போ தான் ஃபஸ்ட்டு குழந்தைய வரும்.
எனக்கு தெரியாதுல்ல. என்ன தெரியாது? நான் சொல்லி தரேன் சிம்மனா. அப்படியே பக்கத்துல வந்து உட்காருங்க. நீ என்ன சொல்லி தருவ? உனக்கு என்ன தெரியும்? பசங்க தானே இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் பண்றேன். ஏன் பசங்க தான் பண்ணும்? நீ என் கூட கோஆப்ரேட் பண்ண மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவனை வந்து அப்படியே அந்த பிரேசர்லாம் கட்டிட்டான்ல, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்கான். அவனை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. வான் என்ன பண்ணுறா? என் ஹஸ்பண்ட நான் ரேப் பண்ண போகிறேன். எது ரேப்பா? 100. நான் என்ன ரேப்லாம் பண்ணாத ப்ளீஸ். 100. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீயே என் கூட சேர்ந்துருவ பாரு. அப்படியா? எதுவும் பண்ண மாட்டோம்ல? எதுவும் பண்ண மாட்டேன். சரியா? சரி. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் தானே வந்திருக்கும். நீங்கள் அடுத்த 2 பட்டன் ஓப்பன் பண்ணுறீங்க. லைட்டாக அவன் பனியன்லாம் போடல, செஸ்ட்டு தெரியுது. அப்படியே தடவை பார்க்குறீங்க. செம்மையாக இருக்குடா. எப்படிடா இப்படிலாம் உடம்பு வச்சுருக்கீங்க? அதுவா, தினமும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதான். தினமும் ஒர்க் அவுட் பண்ணுவியா? அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறப்பயாவது பார்த்துக்கிறேனே ஒன்று. ஏன் வந்து பாரு. நீ பண்டாட்டி தானே, நீ வந்து பார்க்கலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே செம்மையாக இருக்கடா. இப்படி ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா ஏன் உடம்பு வீக்காகிடுது உன்னை பார்த்தோன்னே. அப்படியா? சரி சரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற? இதுவா? இது ஒரு ட்ரீட்மெண்ட். இதை பண்ணா நீ சரியாயிடுவ. அப்படியா? சரியாயிடுமா? இந்த போதை போயிடுமா? இன்னும் போதை அதிகமாகும். போதை அதிகமாகுமா? எப்படி? நான் தான் சரக்கு அடிக்கலையே. இப்போ ஏறும் பாரு கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. பிளாங்கெட் எடுத்து மேலே போட்டுறீங்க. இப்போ ஏறும் பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கே கிஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறவன்? நான் பண்ணுறத மட்டும் ரசி, அது போதும். அதுக்கப்புறம் அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட்டை சக் பண்ணுறீங்க. ஒரு மாதிரியாக இருக்கோ? மாதிரியாக இருக்கா? எனக்கு அதுதான் வேணும். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 பக்கம் சக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுறீங்க. என்னாச்சு வலிக்குதா? லைட்டாக. அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறா? எனக்கு ஒரு மாதிரியாக ஆகுது உடம்பு. ஒன்றும் இல்லை, இது நல்லாயிருக்கும். சரி. அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த செஷன் அப்படி போகுது. அங்கங்கே உடம்புல நகைக்கீரல். அவனும் கொஞ்ச நேரத்தில் கோஆப்ரேட் பண்ணுறான். அவன் ஒரு ரவுண்ட், நீங்கள் ஒரு ரவுண்ட், அப்படி தான் போகுது. நீங்கள் கற்றுக் கொடுத்துட்றீங்க அவனுக்கு. அவன் அதே மாதிரி பண்ணிடுறான். அந்த நைட் ஃபுல்லாக அப்படி போகுது. அப்படியே நீங்கள் வந்து தூங்கிட்டுறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜிம்முன்னு தான் முழிக்கிறான். என்னாச்சு? இன்னும் உடம்புலாம் வலிக்குது. நீங்கள் பார்த்தா இந்த பக்கம் ட்ரெஸ் இல்லாமல் தான் தூங்கிட்டுருக்கீங்க, பெட்ஷீட் போட்ட மாதிரி. என்ன உடம்புலாம் ஏன் இப்படி வலிக்குது?
நிறைய சரக்கு குடிச்சிட்டேன் போல். அப்புறம் அவன் ஏஞ்சி உட்காடுறான். பார்த்தா அங்கங்கே நகைக்கீரலாக இருக்குது. என்ன குடித்தா நகைக்கீரலாமா வரும்? இந்த பக்கம் அப்போ தான் உத்தே பார்க்குறேன் அவங்கள. இன்னும் வயன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கா? ஓ, கூப்பிடலாமா? அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் குளிக்க போயிடுறான். பொறுமையாக தான் போகிறான். ஒரு மாதிரி பெயினாக தான் இருக்கான் அவனுக்கும். என்ன பா, அவன் சுடு தண்ணி அவன் உடம்புல படம் எரியுது, அப்படி எரியுது அவனுக்கு. என்ன அங்கே நகைக்கீரலாக இருக்கு, எரியுது உடம்புலாம். அவன் கஷ்டப்பட்டு அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு குளிச்சுட்டே வந்துடுறான். அப்போ தான் நீங்கள் வந்து கண் முழிக்கிறீங்க. அப்பா, உடம்புல என்னடா இப்படி வலிக்குது, இப்படி தான் இருக்கும் போல். நீங்கள் அப்படியே பெட்ஷீட் லைட்டாக மேலே போட்ட மாதிரி உட்காருங்க. எங்கே இவனை காணா? பரவாயில்லையே, சீக்கிரமாக நம்மளை விட சீக்கிரமாக எழுந்துட்டான். அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அவன் குளிச்சுட்டு இதை போட்டு வரான், ஐ மீன் டவல். ஜிமன், என்ன சீக்கிரமாக எழுந்துட்டியா? வயன், நைட்டு ஏதாவது நடந்துச்சா? என்ன நடந்துச்சா? இல்லை, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, நகைக்கீரலாக இருக்குது, அதான் கேட்குறேன். இல்லை, ஒன்றுமே நடக்கலையே. ஏன்? இல்லை, எனக்கு அந்த இடம்லாம் வலிக்குது, அதுதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை. நீ குடிச்சிட்டு வந்தால் அதோட தூங்கிட்ட. சரி சரி வான். அவன் வந்து தப்பாக நினச்சிக்கிறான். ஐ மீன் அங்கே ஏதோ நடந்திருக்கும் போல் அப்படின்ட்டு. அங்கே பார்ட்டிலாம் இருக்குல்ல, அங்கே ஏதாவது நடந்திருக்கும் போலான்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் சரி காற்று வரலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தூங்கிருக்கீங்க, அந்த மாதிரி அவன் நினச்சிக்கிறான். அவன் இன்னசென்ட் தானே, அவன் அப்படி நினச்சிக்கிறான். ஒரு வேளை அங்கே ஏதாவது யாராவது பண்ணியிருப்பாங்களா? இது வாயனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அவன் என்ன நினைப்பான்? வாயன், சாரி வாயன், குடிச்சிருக்கவே கூடாது, சாரி வாயன், சாரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறீங்க. பார்த்தா அவன் பாட்டுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமன், சொல்லுவான். ஏன் இப்படி டல்லாக இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை வாயன். இல்லையே, நீ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லு. அது வந்து வாயன். என்ன சொல்லு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. அது என் உடம்பெல்லாம் நகைக்கீரலாக இருந்துச்சு, அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்டும் வலிக்குது. அதுதான் அங்கே இந்த பிஸ்னஸ் பார்ட்டியில் எனக்கு தெரியாமல் இதை நடந்துச்சா என்னன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் புரியல பயன். நான் குடிச்சதுனால எனக்கு சுத்தமாக எதுவும் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது, இன்னொரு பக்கம் என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான், இவன் வந்து மறைச்சிருக்கலாம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் வந்து பிஸ்னஸ் பார்ட்டியில் நடந்திருக்குன்ற மாதிரி உங்ககிட்டயே வந்து சொல்கிறான். ஸோ எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான், எவ்வளோ உண்மையாக இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க. ஒரு வேளை பிஸ்னஸ் பார்ட்டியில் நடந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்ப சிமன்? ஐயோ, அப்படி நடந்துடக்கூடாது வாயன். சத்தியமாக உன்னை தவிர வேறு யாரும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ப்ளீஸ் வாயன், அப்படிலாம் சொல்லாத. நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஜிமன், நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் பொண்டாட்டி கூட தான் எல்லாம் நடந்துச்சு, அதனால் ஃபீல் பண்ண வேணாம். அப்படியா? என்ன சொன்ன? ஆமாம், உன் பொண்டாட்டி கூட தான் எல்லாம் நடந்துச்சு. வயன், அப்போ எனக்கு தெரியாமல்
நான் தான் பண்ணேன். இப்போ என்ன? வயன், நீயா இதெல்லாம் பண்ணது? ஆமா. எத்தனை நாள் நானும் சும்மாவே இருக்கிறது? அதான் நீ செட் ஆக மாட்ட, நானே பார்த்துக்கலான்ட்டு. அடி பாவி! ஒரு ஒரு ஹஸ்பண்ட் போதையில் இருக்கான். சரி, அவன் தெளிஞ்சக்கப்புறமா பண்ணலாம், இல்லை அவன் ஒழுங்கா இருக்கும் போது பண்ணலாம், அப்படியாவது யோசிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு போதையில் இருக்கும் போது ஒரு ஒரு ஆம்பளை ரேப் பண்ணிட்டேடி. இப்போ என்ன? என் புருஷன் தானே, பாரு நீ கட்டின தாலி, அப்புறம் என்ன? இதுக்கெல்லாம் நடந்தா கூட தப்பு இல்லை. பாவி, இவ்வளோ பண்ணிட்டு கோம பிசாசே, உடம்பெல்லாம் கீறி வச்சிருக்கடி. அதுவும் சுயநிலவே இல்லை பொடி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். நம்ம 2 பேரும் நல்லா கான்ஷியஸாக இருக்கும் போது பண்ணிருந்தா கூட மனசு ஆறி இருக்கும். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டல, என்கிட்ட பேசாத. அவன் கோச்சிட்டு போயிடுறான் குழந்த மாதிரி. ஜிமின் இல்லை, போவேன், என்கிட்ட பேசாத. நமக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது, அதுவும் கான்சியஸே இல்லாமல் நடந்துருக்கு. போவேன், என்கிட்ட பேசாத. ஜிமின் இல்லை. இப்போ என்ன, உனக்கு கான்சியஸ் இல்லாமல் நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறியா? ஒன்றும் இல்லை, இப்போ தெளிவாயிடல. வா, நான் ரெடி தான். டி பாவி, நைட்டு தானே நடந்துச்சு. பிசாசே, அவ்வளோ ஆசையா? நீ தானே ஃபீல் பண்ண, அதுக்கு தான் சொன்னேன் வேணான்னா போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் இல்லை, உங்களை வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின், என்ன பண்ணுற நீ? அப்புறம் கோச்சிட்டு போனா? எனக்கு வேணும்னா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வேணும் தான். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிக்கிறான். ஜிமின், நான் சும்மா தான் சொன்னேன், நைட்டு தான் நடந்துச்சு, நீ தானே கூப்பிட்ட, அப்புறம் என்ன, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் தூக்கிட்டு போய் தொம்முன்னு போடுறான். ஜிமின், என்ன பண்ணுற நீ? நீ இன்னசென்ட் தானே, உனக்கு எதுவும் தெரியாது தானே? யார் சொன்னா நான் இன்னசென்ட்னு? என்னை பார்த்து எப்படி இன்னசென்ட் நீ முடிவு பண்ண? ஆமாம், உனக்கு எதுவுமே தெரில. ஃபர்ஸ்ட் நைட் அப்போ கூட எதுவுமே பண்ணலையே, அப்போ நீ இன்னசென்ட் தானே? நானே எவ்வளோ நல்ல இன்னசென்ட்டாக இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தா தெரியுமா? ஆக்சுவலாக வந்து அவன் வந்து இன்னசென்ட்லாம் கிடையாது. இப்போல்லாம் அவன் நிறையா படம் பார்ப்பான், அப்படிலாம் பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய டர்ட்டி மைண்ட் தான் அவனுமே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கே வந்து என்னடா இப்படி இருக்கும், அந்த மாதிரி கெட்ட பையன்லாம் கிடையாது, அந்த மாதிரி மைண்ட் இருக்கிறது. என்ன இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கவே கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு அவனே சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவள் கன்சர்ன் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டான் மைண்டை. ஸோ அதனால் வந்து அவன் இன்னசென்ட்டாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான் அவன் கேரக்டரை. ஸோ அந்த மாதிரி அமைதியாக இருந்திருப்பான். அதனால தாண்டி நான் அமைதியாக இருந்தேன். அதுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காத. அதுக்கப்புறம் அவன் மேலே டேரெக்டாக ஏறிடுறான். ஜிமின் ஜிமின் ஜிமின். அதுக்கப்புறம் அவன் டாமினேட் பண்ணி பண்ணுறான். அந்த செஷன் செம்ம ஹாட்டாக போகுது. இப்படியே 1 இயரில் அவங்களுக்கு க்யூட்டான ஒரு பேபி கேர்ள், அப்படியே ஜிமின் மாதிரி, ஒரு ஜிமினை உரிச்சு வச்சு அப்படி இருக்கும், அப்படி இருக்குது. அவன் அழுகுறான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. இன்னும் இவ்வளோ க்யூட்டாக டைனியாக இருக்குது என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின், என்னடா நீ இப்படி இருக்க? அவன் குழந்தை ஒன்றை மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்கெல்லாம் பிறந்தோன்னே இப்படி தாண்டா இருக்கும், ஏன்டா அதுக்கு அழுகுற? இல்லை, எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாரு. இந்த குழந்தை வளராமல் இப்படியே இருந்துக்கிட்டோம், நான் வளர்த்துக்கிறேன். குழந்தைன்னா வளர தானே செய்யும், அப்படியே எப்படிடா இருக்கும்? இல்லை, அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். என்னமோ பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவன் அழகாக கொஞ்சிட்ருக்கான். ஓகேடா மீ, ஜிம்னோட கதை தான் முடிஞ்சுது. இது ஒரு 2 ஷார்ட். ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரங்கே.